காலை வணக்கம் மலேசியா. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிக்க போகுது. மழை பெஞ்சிருக்கு நைட்டு. பின்னாடி வட்டி வருது. பார்த்துக்குங்க, டூ வீலர் பார்த்துக்குங்க. அப்புறம் டூ வீலர்லாம் காட்ட முடியாது, அது எப்பயாவது ரேராக தான் டூ வீலர் பார்க்க முடியும். அவ்வளோதான். நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடையை திறக்கக்கூடிய தம்பி இன்னும் வரல, ரூமில் தான் இருக்கிறான், வந்துக்கிட்டு இருக்கிறான். மணி 7 ஆச்சு, நேரம் வந்து கடையை திறந்துருக்கணும், இன்னும் வரல. ஓகே, ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. இன்னைக்கு தேதி 2, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நாளான்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃப்ளைட்டு. ஓகே, நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள். நாளான்னைக்கும் காலையில் வேலை இருக்கு, நைட்டு தானே ஃப்ளைட்டு, காலையில் வேலை இருக்கு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, கையோட வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. கடையை திறக்கக்கூடிய தம்பி இன்னும் வரல, அதனால் கடை திறக்காமல் இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவான். ஹாய். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்துடும். சளி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிடும். அது ஒரு கேம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கடையெல்லாம் திறந்துருவாங்க. டெய்லர்லாம் வந்துடுவாங்க 8 மணிக்கு. இப்போ மணி 7 தான் ஆகுது. மாலெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பயங்கர பிஸியாகிடும் இந்த மால். இதுதான் கடை. நண்பர்களே, வேலை போயிட்டு இருக்கு. மணி 11 தாண்டிருச்சு. வேலை போய்கொண்டிருக்கிறது. காக்கா பறக்கிறது. பார்த்துங்க, காக்காலாம் நானே 2 வருஷத்தில் இன்றைக்கி தான் ஒரு முதல் டைம் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வேலை போயிட்டுருக்கு. வேறு என்ன சரி, ரொம்ப கடுமையான முறையில் வேலை போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள், அவ்வளோதான். அங்கே அந்த ஐஸ் வண்டி எங்கள் கடையில் ஐஸ் போடுறது தான். அதில் நம்ம தமிழன் ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே மலேசியா தமிழர். அவர் இந்த பார்க்கிங்கெல்லாம் ஒரு பங்களாக்காரன் தான் பார்த்துக்கிறான். அவனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ இடிச்சிருக்காங்கன்னு சொல்லி, டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி அதை என்னமோ கேட்டான்னு சொல்லி, அது எதுக்குடா என்கிட்ட கேட்குற, வந்த உடனே அப்படி வந்து சிறு கேட்கக்கூடாதுல்ல, மரியாதையாக கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு அவர். 2 பேருக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு, வாக்குவாதம். சரி, ஓகே, வேலை முடிஞ்சு ரூமுக்கு போகிறேன். நண்பர்களே, வேலைக்கு போகிறோம். போஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிக்டாக ஓனர் தான் இருக்கிறாரு போல். மெசேஜ் போட்டுவிட்டார், ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. இப்போ மெசேஜ் போட்டுவிட்டார், எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி. நேற்று 6:30 மணிக்கு வந்தேன்ல, அது 1/2 மணி நேரம் லேட்டாக போகிறேன், அது சொல்லலை, அதனால் ஃபோன் அடித்து கேட்குறாரு. ஓகே, இப்போ மணி 7:30 ஆக போகுது, வேலைக்கு போகிறோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். சில விஷயங்கள் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரகசியம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். செம அர்ஜென்ட்டாக வேலை போயிட்டு இருந்துச்சு. ஜாமான் நிறையா வந்தோடனே ஜாமான் இறக்குனேன். அதில் இந்த கோடு மாதிரி கிழிச்சிச்சு, பார்க்கிங்க்கு உண்டான அந்த ஒரு போர்டு.
ஓனர் காரை கொண்டு வந்து கிட்ட நிறுத்திட்டார். தோமியா மாஸ்டர் வேலை அதிதீவிரமாக போய்கிட்டு தான் இருக்குது. எப்போவும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ண உடனே ஒரு வியூஸு 2 வியூஸ்னு ஓடிடும். இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்கெடியூலில் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் ஆகி வியூஸே போகலை. வை ப்ரோ? மேலே போயிட்டுருக்கு. KFC நண்பர்களே, நானும் தம்பியும் வேலை முடிஞ்சு ரூமுக்கு போகிறோம். இந்த நாள் மறக்க முடியாத நினைவுகள் நிறைந்த நாள். சில விஷயங்கள் சொல்ல முடியாது, அது மாதிரியான நினைவுகள். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்னோடய லைஃப் என்ன, நான் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் வீடியோவில் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தொடர்ந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.